ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. இன்றைக்கி ஆவணி மாதத்துடைய பௌர்ணமி இல்லைங்களா? அதனால் நான் காலையிலே நேரத்திலே என்னுடைய டே வந்து எப்பவும் போல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் வந்து எப்போவுமே பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றவனா அப்படிலாம் கிடையாதுங்க. நான் வந்து ஏதாவது வேண்டுதல் வச்சா அந்த மாதிரி எனக்கு ஏதாவது தேவைகள் அப்படின்னா நான் காலையில் எழுந்துக்குவேன். இல்லை நல்ல நாள் பெரிய நாளில் வெள்ளிக்கிழமை பௌர்ணமி தினங்களில் நான் வந்து காலையில் எழுந்து நம்ம வீட்டில் நான் விளக்கேற்றி வழிபாடு செய்கிறது உங்கள் எல்லாருக்குமே நான் வந்து சொல்லியிருப்பேன். அதே மாதிரி தாங்க இன்றைக்குமே நான் காலையில் எழுந்து என்கிட்ட இருந்த கொஞ்சம் பூவெல்லாம் வச்சு அழகாக நான் அவங்க 2 பேரும் தூங்கி எழுந்து வர்றதுக்குள்ளே அழகாக என்னுடைய பூஜையை வந்து நான் முடிச்சிட்டேங்க. பௌர்ணமி நாளில் கண்டிப்பாக நம்ம வந்து வீட்டில் வந்து விளக்கேற்றி வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லா நாளுமே வழிபாடு செய்கிறோமே, பௌர்ணமி நாள்லன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு நினைப்பீங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா நாளை விட இந்த பௌர்ணமி அமாவாசை தினங்களில் இறை சக்தி அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த சக்தி அதிகமாக இருக்கிற நாளில் நம்ம இன்னமுமே வழிபாடு செய்யறது, நம்ம கோரிக்கைகளை நம்ம மனசார கேட்கறது, சாமிக்கிட்ட நம்மளுடைய பிரார்த்தனையை அவர் முன் வைக்கிறது ரொம்ப நல்லது இல்லைங்களா? கண்டிப்பாக நமக்கு அதுக்கான பலனுமே ரெட்டிப்பாக கிடைக்கும். அதனால தான் கொஞ்சம் நம்ம வந்து சோம்பேறித்தனம் பார்க்காம, தூக்கம் வந்து காலையில் எல்லாருக்குமே தான் வரும், எனக்குமே வரும். ஆனால் அதெல்லாம் ஒரு நல்ல நாளில், ஒரு பௌர்ணமியில் வெள்ளிக்கிழமையில் நம்ம எழுந்து நம்ம குளிச்சுட்டு நம்ம பூஜையை முதல்ல முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மற்ற வேலையெல்லாம் பார்க்கலாங்க. இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக குலதெய்வ கோவிலுக்கு இன்றைக்கி போகிறது ரொம்ப நல்லது. அப்படி குலதெய்வ கோவில் தெரியல, இல்லை குலதெய்வ கோவிலுக்கு போக முடியாது, ரொம்ப தூரம் இருக்குன்னா நீங்கள் வீட்டில் வந்து இந்த வழிபாடு செய்யலாங்க. குலதெய்வ வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லதுங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா சக்தி, அதாவது அம்பாள் வழிபாடு செய்யலாம், சிவன் வழிபாடு செய்யலாம். மெயினாக பார்த்தீங்கன்னா நீங்கள் நாராயணர் வழிபாடு செய்யலாம், சத்யநாராயணர் பூஜை செய்யலாம், பெருமாள் கோவிலுக்கு போகிறது இன்றைக்கி. இது எல்லாமே நல்லதுங்க. 12 பௌர்ணமி நீங்கள் தொடர்ந்து வந்து ஒரு பௌர்ணமி வழிபாடு செஞ்சுக்கிட்டு வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சகல ஐஸ்வர்யமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இதனால் என்னெல்லாம் பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். எல்லாருமே பௌர்ணமினா கிரிவலம் போவாங்கன்னு. ஏதோ ஒரு சக்தி இல்லாமல் யாரும் வந்து கிரிவலம் போக மாட்டாங்க இல்லைங்களா? அதே மாதிரி தாங்க திருப்பதியிலையும் நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கருட சேவை நடக்கும். அதனால தான் நான் வந்து பெருமாள் கோயிலுக்கு இன்றைக்கி போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னது. அம்பாள் வழிபாடு எங்கே உங்களுக்கு வீட்டில் முடிஞ்சால் பூஜை செய்யுங்க, இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி கோவிலுங்களுக்கு போயிட்டு வாங்க. லக்ஷ்மி குபேரர் பூஜை, மகாலட்சுமி பூஜையும் இன்றைக்கி செய்கிறது ரொம்ப நல்லதுங்க. இதனால் என்னெல்லாம் நமக்கு கிடைக்கும், இதனால் என்ன பிரயோஜனம், இந்த மாதிரிலாம் 12 பௌர்ணமிக்கு பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்களா? கண்டிப்பாக இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வாங்க. உங்கள் பிரார்த்தனை எதுவாக வேணால் இருக்கட்டும். கண்டிப்பாக இப்போ வந்து தீராத கடன், இப்போ நிறைய பேருடைய இதே அதுதான், நாங்கள் நிறைய கடன் இருக்குது, எப்படி வந்து எங்களுக்கு அடைக்கிறதுனே தெரியல அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழி வரோங்க. உங்களுக்கு இல்லை அப்படின்னும் போது யார் மூலியமாவது கண்டிப்பாக கடவுள் வந்து இந்த 12 பௌர்ணமி நீங்கள் விரதம் இருந்து பூஜை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சில விஷயங்கள்லாம் நடக்கும். எனக்கு நடந்திருக்கு. பண வரவும் நமக்கு அதிகமாகும்னா நான் எப்பவும் சொல்கிற மாதிரி தான், கூரையை பிச்சுக்கிட்டெல்லாம் நமக்கு கொட்டாதுங்க. நம்மளுடைய வருமானத்துக்கு ஏற்ற செலவு, அதாவது நம்ம என்ன வேலை செய்கிறீங்களோ, இப்போ நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்களோ அதுக்கான ஊதியம் கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கு இப்போ நீங்கள் மனசார நினைப்பீங்களே, நான் நல்லா வேலை செய்கிறேன் ஆனால் எனக்கு வந்து சம்பளம் கம்மியாகவே இருக்குன்னு, கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இன்க்ரிமெண்ட் போடுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் தாங்க இறை வழிபாட்டால் நடக்கும். கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டுறதெல்லாம் நடக்காது. அது மாதிரி ரொம்ப நாள் திருமண தடை எங்கள் பசங்களுக்கு அப்படின்னு இருக்கிறவங்க இந்த பௌர்ணமி வழிபாடு கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். கணவன் ஒற்றுமை, அதாவது கணவன் மனைவி ஒற்றுமை வந்து மேலோங்கும். நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவு, இவங்க ஒரு பக்கம் அவங்க ஒரு பக்கம் மூஞ்சி திருப்பிக்குவாங்க, பேச மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வந்து பராசக்தியும் பரமேஸ்வரனையும் நீங்கள் வந்து வழிபாடு செய்யுங்க. மகாவிஷ்ணுவையும் மகாலட்சுமியும் நீங்கள் வந்து வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக இது எல்லாமே நம்ம வாழ்க்கையில் நடக்கும். வேறு என்னங்க வேணும் நமக்கு? இப்போ தீராத யாராவது உங்களுக்கு வராத கடன், இப்போ நீங்கள் நினைப்பீங்க கடன் கொடுக்கறதுக்கு சொன்னீங்க, எங்களுக்கு கடன் வரணுங்கன்னா அந்த வர்றதுக்கும் கண்டிப்பாக கடவுள் வந்து வழி செய்வார். அதாவது வராத கடன் சொல்லுவாங்கள்ல, ரொம்ப வருஷமாக நான் ஒருத்தர் கொடுத்துட்டேங்க அந்த கடன் வரவே மாட்டேங்குதுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து தொடர்ந்து நம்பிக்கையோடு பூஜை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நடக்கும். நான் வந்து இந்த மாதிரி தாங்க நான் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்து ஒரு 2-3 விஷயம், ஏன்னா எங்களுக்கு பக்கத்தில் தீப்பாஞ்சி அம்மன் கோவிலில் வந்து எவ்ரி பௌர்ணமிக்கு வந்து ஹோமம் வளர்த்து நல்லா அழகாக பூஜையெல்லாம் பண்ணி அம்மாவுக்கு வெள்ளி கவசம்லாம்
போடுவாங்க. ரொம்ப அழகாக இருக்குங்க பார்க்கவே. நான் 6 ஆயிடுச்சுன்னா அங்கே ஓடிடுவேன் நான் கோவிலுக்கு. அதனால் எனக்கு வந்து அந்த ஹோமத்தில் கலந்துக்கிறதுனாலையும் அங்கே வந்து அந்த ஸ்லோகங்கள் அந்த மந்திரங்கள் அதெல்லாம் ஒலிக்கிறது காதால் கேட்குறது இதெல்லாம் எனக்கு நல்ல பலன் கொடுத்துருக்கு. நீங்களும் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள்.